நம்ம எல்லாருமே நிறைய ஷின்சான் எபிசோட்ஸ் மூவிஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் ஷின்சானோட மங்காவை பார்த்துருப்போமா? இன்றைக்கி நம்ம ஷின்சான் மங்கா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. மார்ச்சசாக்கா மேம் ரொம்ப சோகமாக நடந்து போகிறாங்க. கோழி வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா கையில் 10 பைசா இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ ஒரு யாக்கிட்டோரி கடைக்காரர், வாங்க மேடம் வந்து ஒரு கப் குடிச்சிட்டு போகலாமே அப்படின்னு கூப்பிடுறாரு. குடிச்சிட்டு போலாமே அப்படின்னு அவர் சொல்றது டீயவோ ஜூஸே கிடையாது, சரக்கு தான் சொல்றாரு. என்னது மார்ச்சசாக்கா மேம் சரக்கு அடிக்கிறாங்களா? எபிசோட்ல அதிகமா சரக்கு அடிக்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் மங்கால அப்படியே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஜப்பான் அண்ட் சைனா மற்ற கண்ட்ரீஸ்ல தான் சரக்கு அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. பொண்ணு பையன் 2 பேருமே சரக்கு அடிப்பாங்க. பட் அவங்க அளவோட அடிச்சுப்பாங்க. நம்ம நாட்டுல தான் எது பண்ணாலும் அடிக்ஷன் ஆயிருமே. அது உங்களுக்குமே நல்லா தெரியும். இப்ப கதைக்குள்ள போயிடலாமா? இந்த பட்ட பகல்ல சரக்கு அடிக்கிறதா? அதுவும் இல்லாம நான் வீட்டில் சமைச்சு சாப்பிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நைஸா எஸ்கேப் ஆகிட்டாங்க. சரி மேடம், அப்பனா நைட் உங்களுக்கு ஒரு சீட்டை நான் பிளாக் பண்ணி வைக்கிறேன். அப்போ வந்து குடிச்சுக்கோங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம், பாய், நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சசாக்கா கிளம்பிட்டாங்க. யாக்கிட்டோரிக்கு போய் ட்ரிங்க்ஸ் பண்ணா அங்க நிறைய சைட் டிஷ் இருக்குமே. கோழி கொடி வேற சாப்பிடலாம். ஆனா என்கிட்ட இப்ப காசு இல்ல. தேவையில்லாம பணத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. வீட்டுல சரக்கு இருக்கு, சைட் டிஷ் மட்டும் வேணுமே, அதை எங்க போய் வாங்குறது அப்படின்னு புலம்பிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆஹா, இங்க ஒரு கடை இருக்கு. உள்ள யாரு இருக்காங்க அப்படின்னு எட்டி பாக்குறாங்க. கடைக்குள்ள போனது அவங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் கிடைக்குது. அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாம் வந்துட்டு போற மாதிரி அவங்களுக்கு இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா, இது வந்து டகாஷியா கடை. இங்க வந்து அதிகமா சின்ன பசங்க தான் வாங்குவாங்க. சின்ன பசங்களுக்கு இருக்கக்கூடிய சாக்லேட், கேண்டிஸ் இதெல்லாம் அந்த கடையில இருக்கும். அண்ட் ரொம்பவே சீப்பான ரேட்ல இருக்கும். அப்படியே அவங்க கடைக்குள்ள பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஷின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எட்டி பாக்குறாங்க கடைக்குள்ள இருந்து. ஐயோ, இந்த வாண்டு பசங்க இங்கேயும் வந்துட்டாங்களா? மேம், நீங்களும் இந்த மாதிரி சின்ன பசங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கசாமா கேட்குறான். ஐயோ, என்னோட ஹை கிளாஸ் சிட்டிக்கல் இமேஜே பாலா போச்சே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, இல்ல லோக்கல் கடைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் உள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இது நம்ம ஒபே மார்ச்சசாக்காவுக்கு எந்த கடை தான் அப்படின்னு சின்சன் கிண்டல் பண்றான். என்கிட்ட சலசம் பண்றதுக்கே உங்க அத்தா போய் பெற்று வச்சிருக்காங்களாடா அப்படின்னு மார்ச்சசாக்கா கோபப்படுறாங்க. நம்ம நேனியும் போச்சானும் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸை கொண்டுட்டு வந்து, இது செம்மையா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. மார்ச்சசாக்காவும், ஓ அப்படியாப்பா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சைட் டிஷ்க்கு ஏதாச்சும் ஒரு நல்ல டிஷ் இங்க இருக்கணுமே அப்படின்னு மார்ச்சசாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பாக்குறது கவனிச்ச ஷின்சான், என்ன மேடம் குறுகுறுன்னு பாக்குறீங்க, லோக்கல்ல எல்லாம் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, என்ன வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லுறேன். இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா இந்த பையன் நம்ம இமேஜ் டேமேஜ் பண்ணி விட்டுருவான்னு மார்ச்சசாக்கா கிளம்பிட்டாங்க. அவங்க கடையை விட்டு வெளியே போகும்போது ஒரு பையன் அவங்களுக்கு குறுக்கால வராரு. அந்த பையன் உள்ள வந்துட்டு அந்த பாட்டியை போக சொல்லிட்டு அவர் கடையை பார்க்க போறாரு. அவர் கடைக்குள்ள வரவும் நம்ம மார்ச்சசாக்கா வீட்டுக்கு போகாம யூட்டர்ன் போட்டு திருப்பி கடைக்குள்ள வந்துட்டாங்க. என்ன மேம் வீட்டுக்கு போகாம இங்க வந்துட்டீங்கன்னு மசோ கேக்குறான். அதுக்கு மசோ வாயை அவங்க பொத்துறாங்க. அப்ப அந்த பையன் வந்து, உங்களுக்கு என்ன வேணும் மேம், எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேக்குறாரு. ஐயோ, எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கா அந்த பையன் அப்படின்னு மார்ச்சசாக்கா கனவுல மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்நாக்ஸ் பாருங்க, இது ஜப்பானீஸோட ட்ரெடிஷனல் ஸ்நாக். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஓ அப்படியா? எனக்கு இதை பத்திலாம் தெரியாது. ஏன்னா நான் ஒன்லி ஃபாரின் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த பையன் கிட்ட சீன் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சும்மா சொல்றாங்க. எங்க மேம் லோக்கல்லையும் லோக்கல், தர லோக்கல். இந்த ஷின்சான் இந்த பையன் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துறானே. உங்களுக்கு என்ன ஸ்நாக் பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட வரல, சரக்கு அடிக்கிறதுக்கு சைடிஷ் தேடி வந்திருக்காங்க. ஒரு டீச்சரா இருந்துட்டு இப்படி பொறுப்பே இல்லாம இருக்காங்க. இல்ல இவ சும்மா சொல்றா, நம்பாதீங்க. இப்ப யாரு ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருக்கா? எல்லாரும் தான் பண்றாங்க. இதுல ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு மார்ச்சசாக்கா மேம்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நைட் நீங்க ஃப்ரீயா இருந்தா மறுபடியும் நம்ம இந்த கடையில பார்க்கலாமா? என்னது, அப்ப நம்மள டேட் பண்றதுக்காக கூப்பிடுறாரோ? நம்ம கதை சப்போர்ட் வேற பண்றாரு, அதுவாதான் இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கடை வந்து பகல்ல ஸ்நாக்ஸ் விற்கிற கடையாகவும், நைட் ஆச்சுன்னா ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கிடைக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஓகே, கண்டிப்பா நைட் நான் வரேன். இந்த பையனுக்கு என்ன பிடிச்சிருச்சு போல, அதான் இன்டைரக்டா டேட்டிங்க்கு கூப்பிட்டுருக்கேன். என்ன இவங்களுக்கு பைத்தியம் முத்திருச்சா இப்படி தனியா பேசிட்டு இருக்காங்க? நைட் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகலாம், என்ன மேக்கப் போட்டுட்டு போகலாம், இந்த வாண்டு பையன் ஷின்சான் வராம மட்டும் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தனியா பேசிக்கிட்டே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி தனியா பேசிட்டு போறத பார்த்து நம்ம யோன்றோ பயந்து போய் நின்றுட்டு இருக்கான். நைட்டும் ஆயிடுச்சு. நம்ம மார்ச்சசாக்கா சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு கடைக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள இருந்து, வணக்கம் மேடம் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஷின்சான் நம்ம ஃபேமிலியோட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் வரக்கூடாதுன்னு நினைச்சா இவன் நமக்கு முன்ன வந்து நிக்கிறானே. நீங்க இந்த மாதிரி பிளேஸுக்கெல்லாம் வரமாட்டீங்கன்னு ஷின்சான் சொன்னா அப்படின்னு ஹாரி சொல்றாரு. அதுவா, இங்க எனக்கு ஒரு டேட் இருக்கு, அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு மார்ச்சசாக்கா சொல்றாங்க. இது நம்ம கடையோட சிக்னேச்சர் ட்ரிங்க். இது கொஞ்சம் குடிச்சு பாருங்க. ஓ அப்படியா? ரொம்ப
தேங்க்ஸ். எனக்கும் அந்த ட்ரிங்க் வேணும், அதில் அந்த கேண்டியை போட்டு எனக்கு கொடுங்கன்னு ஷின்சான் சொல்கிறான். அதுக்கு மிக்ஸி கோவப்பட்டு இதெல்லாம் நீ குடிக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. மாட்சுசாக்கா மேம் கிட்ட அந்த பையன் எப்படி இந்த கடை ரன் ஆகுது, இந்த கடையை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவங்க ஒரு கனவு உலகத்துக்கு போயிடுறாங்க. இவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் 2 பேரும் இந்த கடையை பார்த்துப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பையனை யாரோ டார்லிங்னு கூப்பிடுறாங்க. யாரா அது யார டார்லிங்னு கூப்பிடுறதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா இவரும் சொல்லிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. என்னோட கல்யாண கனவுலாம் இப்படி பாலா போச்சேன்னு மாட்சுசாக்கா ரொம்ப கோவப்படுறாங்க. இந்த பையன் பார்த்தீங்கன்னா கடைக்கு கஸ்டமர் யாரும் வரலையேன்னு சொல்லிட்டு கஸ்டமர்களை பிடிக்கிறதுக்காக இப்படிதான் பேசி எல்லாரையும் வர வச்சுட்டு இருக்காரு. அதை நம்ம மேடம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவர் டேட்டிங்க்கு தான் கூப்பிடுறாருன்னு நினச்சிட்டு தேவையில்லாத ஆசையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனல்ல ஷின்சான் மங்கா ரிவ்யூஸ் போடலாமா இல்ல ஷின்சான் ஹாரர் எபிசோட்ஸ் போடலாமா, எது போடலான்னு நீங்க மறக்காம கமெண்ட்டை சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.